பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இல்லை என்னென்ன சுற்றுகள் இருக்கு, எப்படியெல்லாம் போட்டிகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டீம்ஸ், பாய்ஸ் டீம் ஆகட்டும் கேர்ள்ஸ் டீம் ஆகட்டும், இது வரைக்கும் நடந்த ரியாலிட்டி ஷோலயே இவ்வளவு சீரியஸாக ஒரு ரியாலிட்டி ஷோ எடுத்துக்கிட்டு இவ்வளோ சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பெரிய சக்ஸஸ் ஆக போகுதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இப்போவே வந்துருச்சு. பட் இப்போவே நான் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த ஷோ இவ்வளோ சீக்கிரமே இவ்வளோ நல்ல பாப்புலாரிட்டி ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. வெல், கமிங் பேக், யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது பாருங்களேன், இந்த பாய்ஸ் குவைட்டாகவே இருக்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிண்டல் பண்ணிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை டிவியில் பார்க்கும்போது ஒரு டிலைட் இருக்கும் பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஆஹா, சான்ஸே கிடையாது. பட் நிறைய வாட்டி எங்களையும் ஸ்க்ரீனில் பார்த்து நாங்கள் எல்லாருமே நிறைய வாட்டி திட்டியிருப்போம். பட் அந்த மாதிரி இந்த பாய்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய ஆட்சியின் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பார்த்தா என்ன நடக்கும்? அவங்க வாயை யாராலையாவது கட்ட முடியுமா? பாப்பா, என்னால சொல்ல முடியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆடம் தான் வந்து பெருசா இருக்கு. மைக்கேல் கத்து கொடுறாரு பாருங்க ஸ்டேஜ்லயே. See that மைக்கேல் வந்து ஸ்டேஜ்லயே கத்து தராரு எல்லாருக்கும் இப்படிதான் ஆடணும் அப்படின்னு. வெரி குட், வெரி குட். இப்ப அத பாருங்க, அத பாருங்க, பாருங்க, நீங்க அத திரும்பி பாருங்க. அதுக்கப்புறமா லென்ஸ் நல்லா இருந்தா இங்க வாங்க. முடிஞ்சோன்னு பேசுறோம் நாங்க இத பத்தி. ஆக்சுவலா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸ் டீமோட கொலாப்ஸ் டான்ஸ் பாத்தீங்க. டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் த இந்தியன் சொசைட்டி. அது ஃபுல்லா அங்க வந்து நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லை, அவங்க ட்ரெஸ் மாத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம், பாவம். நாங்களாம் வந்து டான்சர்ஸ், எங்களோட மாஸ்டர் என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஆடுவோம். பட் அவங்க அப்படி கிடையாது, அவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக மாஸ்டர்ஸ். அதனால ஸ்டேஜில் தனித்தனியாக அந்தந்த சாங்க்கு அவங்க ஸ்டைலில் கொரியோ பண்ணாங்க. அதை நம்ம யாரும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன் தப்பு சொல்றீங்க? நம்ம யாராவது சொன்னோமா? இல்ல, நாங்க பாராட்டுறோம். ஏன்னா நம்ம இனிமே நாங்க கிண்டல்லாம் பண்ண போறதே இல்லை. அவங்களோட ஒவ்வொரு பிளஸையும் நாங்க எடுத்து சொல்ல போறோம். ஏன்னா திருந்திட்டோம். இப்போ வந்து என்ன சொல்றீங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் மாஸ்டர். ஸ்டேஜ்ல வந்து அந்த சாங் அவங்க ஸ்டைல்ல கொரியோ பண்ணாங்களே தவிர அது வந்து ஒரு டான்ஸ் தப்பான டான்ஸோட தெரியலனோ தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ். இல்ல சார், பேசுறேன் சார். வந்தனா சூப்பரா பண்ணாங்க, வந்தனா சூப்பரா பண்ணாங்க. என்னது இது? யாருமே ஸ்டேஜ்ல காணோம். ஏய், சாக்லேட் பாய் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த் அனிதா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு தாங்கல. ஸ்ரீகாந்த், நீ என் பக்கத்துல உட்காரணும். நான் தோ வரேன். இப்போ நம்மளோட குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி அதை பத்தி எங்களோட மாஸ்டர் ஜான் சார் வந்து பேசினா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 பேரும் நிறைய எஃபர்ட் பண்ணாங்க, அதுதான் தெரியுது. நிறைய குரூப் ரிஹர்சல் செஷன்ஸ் அவங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிரருக்கு முன்னாடி ஸ்டைலை ஜென்ரலைஸ் பண்ணி 3 பேரும் வேற வேற ஏஜ் குரூப். அதான் பாத்தீங்கன்னா ரின்சன், தென் சிவா, கமலேஷ், கம்ப்ளீட்டா 3 பேரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். ஐ திங்க் அது நல்ல அவுட்புட் வந்தது வந்து மெயினா அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க ஒருத்தர் கம்மியா ஆடி அவங்க ஜாஸ்தி ஆடி 3 பேரும் ஒரே மாதிரி ஸ்டைல் கொண்டு வரணும்னு பண்ணது. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் இருந்தாதான் அது பார்க்கறதுக்கு யாருமே ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ணல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த காமெடி எலிமெண்ட் brought in by
ஜார்ஜ் கேப்டன் அவர் ஃபர்ஸ்ட் குரூப் டான்ஸ் ஃபர்ஸ்ட் கேப்டனோட என்ட்ரியே வந்து பொம்பளை வேஷம். ஸோ அவர் சொன்னோடனே he said ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க் அவங்களாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவுட்புட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணதுனால தான் டிவியில் லுக்ஸ் என்ஜாயபிள், பார்க்குறவங்களுக்கும் இட் லுக்ஸ் லைக் we are enjoying our own dance. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் அழகா செட்டாக இருக்கு, எங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஜான் சார் இருக்காரு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும்தான் அவர் வந்து பண்ணாரு அப்படின்றது கிடையாது. எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் இஸ் அ ரியல் பேக் போன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னையெல்லாம் கம்ப்ளீட்டா மோட்டிவேட் பண்றதே அவர் தான். ஏன்னா டிமோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அங்க செட்லேயே. எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம பேசிட்டே போலாமே, நீ எதுக்கு ஆடிக்கிட்டு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவர் வந்து நீ ஆடு, இது இப்படி பண்ணுன்னு சொல்றாரு. அவர் வந்து உனக்கு டான்ஸ் வராதுன்னு என்னைக்குமே ஜான் சார் வந்து என்னை பார்த்து சொன்னதே கிடையாது. நானே கூட நினைச்சிருக்கேன் நிறைய வாட்டி எனக்குலாம் டான்ஸ் வராது அப்படின்னு நினைச்சு தான் நான் வருவேங்க. பட் அவர் அப்படி சொன்னது கிடையாது. ஸோ டீம்ல யாரும் நான் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய உங்களுக்காக நாங்கள் தரப்போறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணும். சார் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த டீமோட இது ஓவரால் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் இல்லை, பாய்ஸ் டீம் ஆடும்போது அங்கே இருக்கிற ஹோல் ஆடிட்டோரியமும் ஆடினாங்க. அவ்வளோ என்ஜாய், ஹோல் ஸ்டுடியோ. இப்போ இங்கே நம்ம உட்காந்து பார்க்கும்போது கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. கான்செப்ட் ஒன்று வருது. ஆக்சுவலாக அபிநயாவை பற்றி பேசியே ஆகணும். இப்போ இவங்க எல்லாம் வந்துமே ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே பெரிய ஆக்டர்ன்றதுனால நான் வந்து இவங்கள்ட்ட இருந்து என்ன கற்றுக்க வேணும் அதே மாதிரி நான் அபிநயாட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த எபிசோடு பார்த்தோன்னா அதான் சொல்லணும். நான் வந்து எப்படி நடிக்கணும், எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து உண்மையாகவே நான், ரின்சன் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. அவ்வளோ க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்க கூட சில விஷயங்கள் வந்து சேர்ந்ததுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 200% இருக்க வேண்டியது வந்து 100% ஆயிடுச்சு. உண்மையிலே அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து அபிநயாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன். உண்மையிலே பாய்ஸ் டீமுக்கு இருக்க ஒரே த்ரெட் அவங்க தான் சொல்லணும். எல்லா டேலண்ட்ஸும் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நடிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தன்னை வெரைட்டி, அதாவது ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த பிளைண்டாக வந்து கடைசி வரைக்கும் தன்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அபிநயாவுக்கு வந்து அவள் வந்து மேலும் இன்னும் நல்லா வளர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Archie Boys vs Girls.